ஹே பார்ட்னர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் பேக்கெட் எடுத்து முடிச்சோன்னா எல்லாம் டயர்டாகி ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா ஏகப்பட்ட வேலை, பேக் டு பேக். வீட்டோட ஒர்க்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குது. டைல் லேயிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சரசு வந்து ஜோதா அக்பர்னு ஒரு சீரியஸ் ஓடிட்டு இருக்கு ஜீ தமிழ் யூடியூப்ல. 550 எபிசோட் இருக்குது. மாங்குன்னு பார்த்து வீட்டில் இருக்க மாங்குன்னு பார்த்து எல்லாத்தையும் அடிக்ட் ஆக்கி விட்டா எல்லாமே அதே கையில் எல்லாம் என்னாச்சு அவருக்கு என்னாச்சு இவருக்கு என்னாச்சுன்னு ஓடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஜாலியான வீக் தான் இந்த வீக். எப்படி போச்சு இந்த வீக்ன்றது தான் இன்னைக்கான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா எப்போ பார்த்தாலும் ஒரே விஷயத்தில் ஓடிக்கிட்டே இருக்காமே, ஒரு முடிவே கிடைக்காதான்றப்ப ஒரு முடிவு வந்துருச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து லேயிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று ஏதாச்சும் ஃபோன் பண்ணுறப்ப, சார் நீங்கள் கல்லை வந்து இறக்குங்க, நான் லே பண்ணி தரேன்னு சொல்லிட்டார் இன்ஜினியரு. இன்றைக்கி போய் ஃபைனலாக இதாண்டா முடிவு, இதாண்டா கல், இதாண்டா செலெக்ஷன்னு சொல்லிட்டு மைண்டுக்கு தோன்றதை எடுக்கிறதுக்காக நாங்கள் இப்போ டைல் ஷாப்புக்கு கிளம்பிட்டுருக்கோம். என்ன பிரச்சனைனா, வர வெயில் வந்து அப்படியே பப்பர பேன்னு பல்லடிக்குது. சாயங்காலம் நல்லா மழை பெய்யுது லைட்டாக. ஆனால் காலையில் அடிக்கிற வெயிலுக்கு வெளியிலே போக முடியல. என்ன இது வந்து இல்லை, சம்மரில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்மர் வந்து தப்பிச்சிட்டோன்னு நினச்சேன். ஆனால் இந்த காத்தடி காலத்தில் ரொம்ப வெயிலாக இருக்குது. இந்த ரோட்டோரத்தில் அந்த கடை வச்சுருக்கவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க பாவம். சம்மரா வின்டரான்னு தெரியாத அளவுக்கு பெரிய வின்டர் வரல, இன்னும் காத்தடி காலத்தில் தான் இருக்கும். சரி, ஏதோ ஒரு காலத்தில் இருக்கானா மண்டை காய்ச்சலாக இருக்கும். சரி வாங்க போகலாம். கிளம்பி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே வந்து சரசுக்கு வெயிலோட தாக்கம் தாங்க முடியலையா. உடனே வந்து நாற்றம் இல்லாமா தாகம். ஸோ அதனால் கரும்பு பால் கடையை பார்த்தோன்னா, கரும்பு ஜூஸ் கடையை பார்த்தோன்னா, கரும்பு ஜூஸை சாப்பிட்டுட்டு போய் கல்லை பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. சாப்பிட முடியாது, குடிச்சிட்டு போய் பார்க்கணுன்ட்டாங்க. ஆமாம், அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பக்கத்தில் கடைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே வெயிட் பண்ணி ஒரு ஜூஸை குடிச்சிட்டு போகலாம். எப்படி இருக்கு? இது சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா கூலிங்காக கரெக்டான கம்போசிஷனில் இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல கரும்பு பால் கடை குடிக்கிறோம். இன்றைக்கும் டைல்ஸ் பார்க்க வந்து ஃபைனலைஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டோம். ஆனால் தேடுறோம் தேடிக்கிட்டே இருக்கோம். ஒரு வழியாக இன்னும் கண்டுபிடிக்கல. ஒன்று தான் ஃபைனல் பண்ணியிருக்கோம். அந்த உட்டனை மறுபடியும் ஃப்ளோரிங் இறங்கி சர்ச்சிங் பண்ணிகிட்ருக்கோம். சரசனி கூட கண்டுபிடிச்சிடுவியா? கண்டுபிடிச்சி தான் அவனுக்கு வேறு வழி இல்லை. எத்தனை வாட்டி வந்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருந்துச்சுங்க. இருந்தாலும் இன்றைக்கி நம்ம ஃபைனல் பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணி சரஸ் இது பாத்ரூம் டைல்ஸ்க்கு இந்த பேர் அப்படியே செலக்ட் பண்ணிட்டா. உட்டன் டைல்ஸில் தான் நிறையா கன்ஃபியூஷன். நான் சுகர் கோட்டட் போகலான்னு சரஸ் நார்மல் ஃபினிஷ்லேயே கேட்டால், ஃபைனலாக வந்து சரஸ் சொன்ன மாதிரி நார்மல் ஃபினிஷே எடுத்து பண்ணது வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. சரஸ் பிளான் பண்ணது இதுதான் கடைசியாக சூஸ் பண்ணோம். ஃப்ளோரிங் டைல்ஸுக்கும் நாங்கள் எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு பில்லை போட்டு கிளம்பிட்டோம். நேராக கொண்டு போய் அப்பார்ட்மெண்ட்ஸ் நம்ம இறக்கி வச்சு அவங்கள லே பண்ண சொல்கிறது தான் இன்றைக்கான வேலை. ஃபைனலி டன். என் பொண்டாட்டி ஹாப்பியானாச்சு. என்ன நடந்துச்சுன்னா, 3 வாட்டி அதே கடைக்கு போயிட்டோம். 3 வாட்டி அவரும் சொல்லிட்டாரு. இன்றைக்கும் போய் கேட்குறவங்க ஒரு கட்டத்தில் அவர் இருப்பாங்களா மாட்டாங்கிறதோட இன்னும் எத்தனை தான் கேட்பாங்கன்ற மாதிரி அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டாரு. இருந்தாலும் ஒரு இல்லை, ஆனால் வந்து அவரை நம்ம வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா நாங்கள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்கு மாற்றி சொல்லிட்டு நல்லா இருக்கு மேடம் அடுத்ததெல்லாம் வேணாம் மேடம் அப்படின்னு எங்களை வந்து இதான் முடிச்சிருங்க அப்படின்ற அளவுக்கு வெளில போட்டு வெளில போங்கன்ற அளவுக்கு சொல்றாரு. நாங்களும் நீங்கள் 2 hours ஆகிடுச்சு நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணுறதுக்கு. அட் லாஸ்ட் வந்து ஒரு நல்ல டிசிஷன், நல்ல ஒரு திங்ஸாக தான் சூஸ் பண்ணியிருக்கோன்னு மனசு ஏற்றுருக்குது. போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அலைஞ்சி இதுதானாடான்ற மாதிரி இருக்கா, இல்லை இவ்வளோ அலைஞ்சிட்டு சூப்பராக பிடிச்சிட்டீங்கன்ற அளவுக்கு இருக்கா. எனக்கு வந்து இது ரூம் வந்து யார் என்ன சொன்னாலும் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சதான் நான் எடுத்திருக்கேன். எல்லாமே எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதில் எல்லாமே பிடிச்சதான் எடுத்திருக்கோம். ஃபைனலாக பார்த்தா தான் தெரியும். 4 மணிக்கு லோடு வந்துடும். நம்ம போய் அப்பார்ட்மெண்ட்ஸில் இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சா ஒரு 2-3 டேஸில் லேயிங் பண்ணிட்டாங்கன்னா உடனே நம்ம நெக்ஸ்ட்டோட 4 மணிக்கு தானே லோடு வரும். நம்ம பிரஸ்தியாவே கூப்பிட்டு போயிடலாமா? அவளை இங்கே விட்டுட்டு தான் போகணும். அவளை தூக்கிட்டு முடியாது. பெரிய ப்ராசஸ். நாளைக்கு ஒரு பெரிய ப்ராசஸ் என்னன்னா, இன்னும் 4 நாளில் இன்டீரியர் ஃபைனல் பண்ணி டிக்ளேர் பண்ணி அது ஒரு பெரிய விஷயம் ஆகுன்ற கன்ஃபார்முக்கு நான் வந்துட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2 months கன்ஃபார்மாக வீடு கிடச்சிடும். எஸ், ஓகே. சாப்பாட வந்து பார்த்தீங்கன்னா கீரை, காலிஃப்ளவர், வாழைக்காய், சாம்பார், இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான
வீகன் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீகனான்னு தெரில, பட் ரொம்ப வீகனாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது வளரிட்டு இருக்க வீகனா தெரில, ஆனால் ரொம்ப வீகனாக இருக்கா. வீகனா எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரில. வெஜிடேரியன் ஏதோ புதுசாக வீகன் சொல்கிறாங்க. அது மாதிரி நானும் பால் கூட சேர்க்காது தான், அனிமல் ஃபேட்ஸும் இருக்காது, அதான் வீகன். சரி, நான் ஒரு ஒன்லி வெஜிடேரியன். சரி, நான் வந்து அதுக்கு எகென்ஸ்ட், நான் ஆன்டி வெஜிடேரியன். சாப்பிட்றேன் இன்றைக்கி ஏதோ கடமைக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டைல்ஸுக்கு வரேன்னு சொல்லியிருந்தோம். அதுக்குள்ளே வந்து பிரசித்தியா ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு பிரசித்தியா, ஆராதியா, ரோமா 3 பேர்த்தையும் பிரசனா ஃபன்லேண்ட் கூப்பிட்டு போகிறேன்டான். ஆராதியாவோட ரோமா வந்து இந்த ஃபன்லேண்ட் 2 டேஸாக ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்கு. நம்ம வந்து சொமானி பிராண்டில் தான் வந்து நம்ம டைல்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதான் இறக்கிட்டு இருக்காங்க மும்மரமாக. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம போன டைம் வந்ததோட இந்த டைம் பயங்கர வேகமாக வந்து ப்ராசஸ் நடந்து போய்கிட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி அந்த உட்டன் பேனல் வாங்கினது தான். நம்ம மேலே போயிட்டு எப்படி இருப்பாங்க, ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணுறாங்க. ஆமாம், சூப்பராக இருக்குல்ல. பெயிண்ட் கூட அடிச்சுட்டாங்க போல. ஆமாம், பெயிண்ட் கூட ஒரு கோட் பண்ணிட்டாங்க போல. அது பெயிண்ட் தானே? ஆமாம் ஆமாம். நைஸ்ல. நைஸ்ல. நம்ம போய் மேலே பார்த்தோம். நைஸ் இல்லையா? மேலே பார்த்தா என்ன சர்ப்ரைஸ். அப்படியா? லாஸ்ட் டைம் பார்த்ததோட ஒர்க்கெல்லாம் வேகமாக ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குங்க. வெளில பெயிண்டிங்லாம் அடித்து முடிச்சிட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வீடு கட்டுறோம். அப்பார்ட்மெண்ட்ஸ் அவங்களே கட்டி கொடுத்துருவாங்கன்னு இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு விஷயமா சேகரித்து நம்ம கட்டுறப்ப இருக்க ஹாப்பினஸ் பார்த்தீங்களா. இந்த டைல்ஸ் வாங்குறதுக்கே நாங்கள் 3 months கடையாக சுற்றி இருப்போம். இதை சூஸ் பண்ணுறதுக்கு 3 weeksக்கு மேலே முடிவு பண்ணி அதை கொண்டு போய் இறக்கி எப்படி இதோட அவுட்புட் வருன்றப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நாங்கள் கல் இறக்குறோன்னு சொன்னோன்னே அங்கேருந்து இடத்த எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் 2-3 daysல வந்து நம்ம லேயிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணி முடித்தா ஒரு 90% ஒர்க்கு முடிஞ்சிடும்னு சொல்கிறப்ப அப்பாடா நம்ம பாதி கிணத்தை தாண்டிட்டோம்டான்ற ஒரு சந்தோஷம். அப்பாடா அப்படின்றதுக்குள்ளே நீங்கள் ஃபால் சீலிங் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா டைல்ஸ் லே பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிக்கோங்க. ஏன்னா டைல்ஸ்க்கு இது ஃபால் சீலிங் போகிறப்ப டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குன்ட்டாங்க. நான் சொன்னேன்ல, மேலே வந்து பார்த்தா நீ சர்ப்ரைஸ் ஆகிடுங்க. அன்றைக்கி வந்ததுக்கும் இன்றைக்கி வந்ததுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பண்ணி பூசிட்டாங்க. மண்ணெல்லாம் இருந்துச்சு, எல்லாம் அள்ளிட்டாங்க. டைல் போடுறதுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் பண்ணி க்ளீன் பண்ணிட்டாங்க. எல்லாம் பூசி வச்சு காலை வச்சிடாதீங்க, பின்னாடி பார்த்து வராங்க. போயிட்டு இருக்கு எல்லாம் ஏற்றுறாங்க. ஆனால் பர்ஃபெக்டாக டைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்ததில் எதுன்ற மாதிரி நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதபடி கேள்விப்பட்டோம். நாங்கள் சொமானி எடுத்துட்டோம். இது வந்து இதுதான் வந்து ஹாலுக்கான கலரு. இங்கே இருக்க பாருங்க, உள்ள ஒரு லைட் ஆஷில் லைட்டாக அங்கங்கே ஸ்ட்ரிப்ஸ் போட்ட மாதிரி. இதுதான் வந்து ரூம்க்கு உட்டன் பேனல் மாதிரி இருக்க டைலு. இதான் நான் ரொம்ப தூரம் ஆசைப்பட்டது, நிறைவேறி விட்டது. நம்ம வீட்டுக்கு டைல்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்னைக்கு லே பண்ண போகிறாங்க, நாங்கள் வந்து நேரில் சொல்கிறோம் அப்படின்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு கிளம்புறப்ப இன்ஜினியர் சொன்னாங்க, மேலே போய் பாருங்கள், ஒரு வீடு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொன்னதுனால நாங்கள் மேலே போய் பார்த்தோம். பார்க்குறப்ப அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லேயிங் பண்ணி முடித்தோன்னே ஃபஸ்ட்டு நாங்கள் பார்க்குறப்ப சரி ரொம்ப காம்பேக்டாக இருக்குமோ அப்படின்னு நிறைய யோசனைகள் இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டேஜாக வரப்போ இது நம்மளுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது முடிவு பண்ணிட்டோம். அவங்க 2x2 டைல்ஸ் லே பண்ணியிருந்தாங்க. நம்ம 4x2 போகிறனால நம்மளோட வீட்டுக்கு வேறு மாதிரி ஒரு லுக்கு கிடைக்கும். இதான் அவங்க பண்ணியிருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் இன்னொரு சைடு யோசிச்சோம், பேசாமல் நம்ம இதே சொல்லியிருந்தோம்னா நம்மளுக்கு இந்த அலைச்சல் மிச்சம்னு. சரசு ஆசைப்பட்ட மாதிரி செய்யணுன்றதுக்காக தான் இவ்வளோ அலைச்சல். ஸோ இதுதான் பால்கனி ஏரியா. இதுக்கும் அதுக்கு அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்ரு வால் கொட்டுற மாதிரி சில ஐடியாஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சோன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக காட்டுறோம். பாத்ரூம் டைல்ஸ்க்கு அவங்க இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அந்த ஃப்ளவர் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க விஷயம். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சு. போகிறப்போ ஒரு புது யோசனையோட கிளம்புறோம். அடுத்தது நம்ம ஃபால் சீலிங் இந்த 2-3 டேஸ்க்குள்ளே ஆளை ரெடி பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி முடித்தோன்னா நம்ம டைல்ஸ் லே பண்ண சொல்லலான்ற ஐடியாவுக்கு நான் இப்போ வந்திருக்கேன். இதுதான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். ஒரு வீடு கட்டுறதே கஷ்டம். இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை ஒவ்வொரு வீடாக பார்த்து கட்டுறதுக்கு இவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு பார்த்தா தான் தெரியுது. ஒருத்தவங்க கீழே வந்து மண் அள்ளிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க லேயிங் பண்ணி அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பப்பப்பா வீடை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார். அந்த ஃபார்முலாவை நான் இப்போ தான் இங்கே புரிஞ்சுக்கிட்டேன். சரசு கம்பி மேலே நடந்து வந்துட்டுருக்கியா? ஆமாம். எங்கள் வீட்டில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜுக்காக சாக்கடை ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வண்டியை வெளில நிறுத்தவும் முடியல, உள்ளே ஏற்றவும் முடியல, ஒரே பிரச்சனையாக இருக்குது. இருந்தாலும் சரசு நைட்டு வெளில போய் தான் சாப்பிடுவேன்னு சொல்லி என்ன வெளில கூட்டு போயிட்டுருக்கா. இல்லை, எல்லாரும் வந்திருக்காங்க, அதனால் கொழுந்தார் ஃபேமிலி வந்திருக்காங்க, அவங்களோட போய் சாப்பிட்லான்னு. எங்கே போகிறோன்றதை அங்கே போய் காட்டு. பார்த்து போங்க, பிள்ளைய தூக்கிட்டு பார்த்து தான் போவேன்.
ஜென்ரலாக நம்ம சாட்டர்டே வந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்ல. இன்றைக்கி சாட்டர்டே. அது மட்டும் இல்லாமல் தம்பியை இந்த கடைக்கு கூப்பிட்டு வரணும்னு ஒரு 2-3 டைம்ஸ் பிளான் பண்ணோம். மிஸ் ஆயிடுச்சு. நேராக அவனே இங்கே வர சொல்லிட்டு அவன் கோயிலுக்கு போயிருந்தான். வந்தோன்னா நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பாவ் பஜ்ஜி, கார்லிக் நான், பன்னீர் பட்டர் மசாலா, பப்பாடு, சாட்டு, இது மாதிரி ஏகப்பட்ட ஐட்டம். இன்னொரு பக்கம் ராஜ் கச்சோரின்னு சொல்லிட்டு டின்னர் ப்ளஸ் ஸ்நாக்ஸ் நார்த் இந்தியன் கடை போட்டு தட்டி தூக்கிட்டோம். ரோமாலாம் ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிட்டுச்சு. சரசு சொல்லவே தேவையில்ல. ஒவ்வொரு டிஷ்ஷையும் எல்லாத்தையும் தூக்கி தட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி ஹாப்பியாக பண்ணும் அப்படின்ட்டு இருந்தோம். நைட்டு சும்மா சாப்பிட்லான்னு வெளில கூப்பிட்டு வந்ததுக்கு சரியான டின்னரு. இந்த கடையில் இருக்கிற எல்லா ஐட்டம் எப்பயுமே வந்து ஒரு 2 ஐட்டம் சாப்பிடுவோம். இன்றைக்கி வந்து ஜிலேபி, ரபடி, அதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம்னா பப்படி, சாட்டு, கச்சோரி, அதுக்கப்புறம் பிளான் எல்லாத்தையும் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. பில்லு நிறையா வந்துருச்சு. என் மனசு வெந்து போச்சு. ஸோ வந்து வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட்டு போட வேண்டியதான். நாளைக்கு சண்டே, இன்னும் நிறையா வேலைகள் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு என்ன சொல்கிறது, டைல்ஸ் ஒர்க் வந்து நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இருக்காங்க. அதில் போய் நான் சைட் விசிட் எல்லாம் பண்ணணும். வீட்டுக்கு போய் தூங்கலாம். ரோமா ஹாப்பியா? ரோமா ஹாப்பியா? ரோமா ரொம்ப ஹாப்பி. ஃபன்லேண்டு டின்னர்லாம் சேர்த்து வீட்டுக்கு போகலாமா? பிரசித்தியாவோட டான்ஸ் கிளாஸ் போயிட்டோடனே இந்த சண்டே இனிதே வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஒரு மாதிரி ஆனால் ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்குது, ஏன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் சார்ட் அவுட் ஆகி ஹாப்பியாக திரும்பி எல்லோரும் வந்து இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து டேயில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் செஞ்சோம். அண்ட் வந்து சாப்பாடு அது சிக்கன் கிரேவியை போட்டு சாப்பிட்டுட்டோம். நல்லபடியாக போச்சு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன சண்டே சமைச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பௌர்ணமி வேறு வந்துச்சு. டான்ஸ் கிளாஸ் முடிச்சோன்னா ஒரு சின்ன வேலை இருக்குது, வெளில போகலாம், இல்லைனா வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து கூப்பிட்டு போகலாம். நான் சரஸ்ட்டை சொன்னேன், இல்லைங்க இங்கே இருந்து கூப்பிட்டு போகலான்னு ரொம்ப அக்கறையாக சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் கிளாஸில் உட்காந்துருப்பா. உடனே லைட்டாக எனக்கு பசிக்குது, எதாவது சாப்பிட்லான்னு பக்கத்தில் இருக்க ஒரு ஷாப்புக்கு கூப்பிட்டு வந்தால் அங்கே ஒரு போட்டி நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாப்பரில் கரெக்டாக 10ல் ஸ்டாப் பண்ணோம்னா ஒரு ஃபலூடா ஃப்ரீயாக. சரசு 9.84 ஸ்டாப் பண்ணால், நானும் இதை நான் ட்ரை பண்ணி 10ல் அடித்து ஒரு ஃபலூடா ஃப்ரீயாக சாப்பிட்லான்னு நானும் அட்டம் பண்ணேன். எவ்வளோ வந்து நினச்சுன்னா ஆச்சரியப்பட்டுருவீங்க. அப்ராக்சிமேட்டாக நானும் 9.84 86 வந்து நிப்பாட்டினேன். சரி நம்மளுக்கு ஃபலூடா தான் கிடைக்கல, வந்ததுக்கு ஏதாச்சும் சாப்பிட்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் மோமோஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். 5 பீஸு நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் மேக்ஸிமம் சரசே எடுத்து ஊதி பொறுமையாக சாப்பிட்டா. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப தாகமாக இருக்குங்க, குடிக்க ஏதாச்சும் வேணும்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஜூஸு, அதுக்கப்புறம் பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து சிக்கன் சாண்ட்விச் இத்தனையும் சாப்பிட்டு முடிச்சிட்டா. சரசு வந்து நல்லா சூப்பராக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா, எனக்கு கொஞ்சம் கூட கொடுக்காம. ஆமாம் எல்லாம் நானே ஒரு சாண்ட்விச், ஒரு மோமோஸ், ஒரு லெமன் ஜூஸ், எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான். பிரசித்தியா வந்து எதுவும் வாங்கி தரலன்னா எனக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவ்வளோதானே என்னை மிரட்டி. குனாஃபா பைட்ஸ் இந்த ஷாப்பில் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தா. அதனால் வந்து இன்றைக்கி லாஸ்ட் டைம் வந்து என்ன கேட்டால் திராமிசு, அது தீர்ந்து போனதுனால இப்போ வந்து குனாஃபா பைட்ஸ் வாங்கி அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கையிலலாம் சாப்பிடக்கூடாது, இந்தியன்ஸ் திங். சாப்பிடு கட் ஆயிடுச்சுல்ல. இப்போ பார்த்தீங்களா கீழே கையில் எடுத்து அப்படியே வாயில போட்டு டீசெண்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு பண்ணுறாங்க. நல்லா இருக்கா? குனாஃபா பைட்ஸ் நல்லா இருக்கு. மழை வர மாதிரி இருக்கு, இடி இடிக்கிற மாதிரி இருக்கு. குனாஃபான்றது என்ன, சேமியாவா? அந்த மாதிரி தான், தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லுவோம். சாப்பிட்டு நல்லா இருந்துச்சு. பௌர்ணமி, மழை வர மாதிரி இருக்குது, இடியும் பெருசாக அடிக்குது. வர திருச்சியில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா நிறைய காசு செலவாகுதுங்க. அதை நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அப்போ சாப்பிடாம இருங்க, செலவாகுது. சாப்பிடாம இருந்துச்சுன்னா மனசும் வயிறும் கேட்க மாட்டேங்குது. நான் உங்களுக்கு வீட்டில் குனாஃபா செஞ்சு தரேன், காக்கா முட்டை பாட்டி மாதிரி செஞ்சு தரேன். குனாஃபா செஞ்சு கொடுத்தேன்னா நான் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆகும். சாப்பிட்டு பில்லு கொடுக்க போகலான்ட்டு பார்த்தேன். சும்மா பேசிகிட்டு இருக்கப்போ ஏதாவது ஒன்று சாப்பிட்டுமான்னு கேட்டால் அவர் நம்மளை அது சாப்பிடுங்க இது சாப்பிடுங்கன்னு டெம்ப் பண்ணி கொரியன் சீஸ் பன் சாப்பிடுங்க, நல்லா ஸ்பைஸியாக இருக்குன்னு ஒன்று சொல்லிட்டாரு. அடுத்தது ஸ்வீட் கம்மியாக இருக்கும்னு, ஸ்பைஸியாக இருக்கும்னு சொன்னார். ஆமாம், கொஞ்சம் கிறிஸ்பியாக அது மாதிரி இருக்குன்னாரு. எங்கே சாப்பிட்டு பாருங்க. இது அப்புறமேட்டு காரமாக இருந்துச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, சாக்லேட் சாப்பிடுங்க கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்னுவாங்க, என்னமோ சொல்லுவாங்க. அதான் மார்க்கெட்டிங். மேங்கோ நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. லிமிட்டட் மெனு தான், நீங்கள் நிறைய ஐட்டம் இருந்தீங்க. நிறையா அவங்க ஹோம்மேடில் பண்ணியிருக்காங்க. எனக்கு கொரியன் பன் வந்து நான் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் டேஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு.
இந்த கடை பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் டூத். சிபோக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இவங்க எல்லாமே ஹோம்மேடாக தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 2 months ஆச்சா. அப்புறம் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னாங்க அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். ஒர்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டெசர்ட்லாம் சென்னையில் நிறையா சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஊர் மக்களுக்கும் நம்மளால் முடிந்ததை கொடுப்போம் அப்படின்னு வீட்லேயே செஞ்சு இதை வந்து சர்வ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்கள். ஜென்ரலாக இந்த இடத்து வழியாக நான் கிராஸ் பண்ணுறப்ப செம்ம க்ரௌடாக இருக்கும். டேஸ்ட் பண்ணலான்னு நினைப்பேன். ஆனால் வந்து டைம் இருக்காது. நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டேன். நீங்களும் இந்த பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பிடிச்சிதா பிரசி? ரெசிபியாக இன்னும் அவங்க நிறையா மெனு காட்டுறாங்க. சீஸ் கேக்கு, பனானா கேக்கெல்லாம் இருக்குன்னு. அவள் விட்டா எல்லாத்தையும் கேட்டுருவா. அதனால் விடக்கூடாது. வாங்க கிளம்பலாம். ரெசிபியாக அவங்க வேலைக்கு தான் சேர்த்துணும். ஸ்ட்ராபெரியிலே குறியாக இருக்கிறான். இந்த ஸ்ட்ராபெரி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி வீடியோவில் பார்த்ததுலேருந்து கேட்டுட்டு இருக்கிறான். ஆனால் நான் வாங்கி தர மாட்டேன்னு. அந்த ஸ்ட்ராபெரி ஏன் தெரியுமா வாங்கி தரல? ஒரு தடவை நாங்கள் சென்னை போனப்போ ரோட்டில் ஸ்ட்ராபெரி விற்றுட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு ஸ்ட்ராபெரி சாப்பிட்டே அவனுப்பான்னு வாங்கினா ஒரு ஸ்ட்ராபெரி கூட சாப்பிடல. அதோட இது ஞாபகம் இருக்கா? நம்ம கோவா போறப்ப அந்த ஜாப்பனீஸ் டிஷ் சூஷி வாங்கி ஒரு வாயில சூப்பர் அப்படின்னு சூஷி சாப்பிட்டு சூசைட் பண்ணி வைக்க பார்த்தாங்க. 800 ரூபாயோ 600 ரூபாயோ எங்க? ஆமா, அவ்வளோ காஸ்ட்லியான. 500 மொத்தத்தில் கடை நல்லா இருக்குது. இந்த பக்கம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரோமாக்கு என்ன வாங்கிட்டு போகிறதுன்னு அடுத்து சிந்திக்கணும். ஏன்னா ரோமா இந்த வீடியோ பார்த்தேன்னு வச்சுக்குவேன், என்ன விட்டுட்டு எல்லாம் போய் தின்னீங்களான்னு கேட்பான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்மளுக்கு வேலை அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா வீடு வேலை அதிகமாக நம்மளோட வேலையும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு சம்மந்தமாக நிறையா சஜஷன் கேட்டிருக்கோம். நிறைய பேர் அதுக்கு சஜஷன்ஸும் கொடுத்துருக்கீங்க. இந்த வாட்டி உங்கள்கிட்ட நாங்கள் என்ன சஜஷன் கேட்க போகிறோம்னா ஃபால்ஸ் சீலிங். ஃபால் சீலிங் பண்ணுறவங்க திருச்சியில் யாராச்சும் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை எப்பயும் போல். அதே மாதிரி இந்த வீக் செம்மையாக ஜாலியாக போச்சு. பிரசித்தியா கம்மிங் சண்டே வந்து ஒரு பெரிய காம்படிஷனில் கலந்துக்க போகிறோம். அதுக்கான ப்ராக்டிஸ் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீக்கில் இருக்குது. அப்புறம் மொராய் சிட்டியில் வந்து ஒரு 3 days ஈவெண்ட் இருக்குது. அதுக்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம போகணும். ஸோ கம்மிங் வீக் பேக் டு பேக் பிஸி. ப்ளஸ் வந்து நம்ம ஃபால் சீலிங் ஒர்க், லேயிங் ஒர்க் இதுவும் நம்மளுக்கு சேர்ந்து இருக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. டேக் கேர். பை பை. லவ் யூ ஆல். பார்ட்னர்ஸ். இட்ஸ் மீ விஜய். சரஸ்வதி விஜய். பை பை. பை.